டியர் 10th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உனக்கு இது சொல்லியிருக்கிறேன், கன்ஜங்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இங்கே பாரு, கன்ஜங்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ் ஆர் லிங்க் வேர்ட்ஸ். இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து உனக்கு எத்தனை விதமாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கனெக்டர்ஸ்னு கேட்கலாம், லிங்கர்ஸ்னு கேட்கலாம், அதே நேரத்தில் லிங்க் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த எல்லாமே ஒரே மீனிங் தான். கன்ஜங்ஷன், கன்ஜங்க்ட் அப்படின்னு சொன்னாலே ஜாயின் அப்படின்னு அர்த்தம், ஜாயின் பண்ணுறது. கனெக்டர்ஸ், கனெக்ட் பண்ணுறது. லிங்கர்ஸ், லிங்க்னாலும் ஜாயின் பண்ணுறது தான். அது என்ன சார் ஜாயின் பண்ணுறதுன்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால், we use conjunctions to join words, a group of words or sentences. ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸுகளையோ அல்லது சென்டென்சஸ் வாக்கியங்களையோ ஜாயின் பண்ணக்கூடியது, அல்லது வார்த்தைகளையோ ஜாயின் பண்ணக்கூடியது, இணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பண்ணுற வேர்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா கன்ஜங்ஷன்ஸ். அடுத்து பாரு, there are 3 types of conjunctions. மொத்தம் 3 types of conjunctions வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கிறேன். coordinating conjunctions, subordinating conjunctions, correlative conjunctions அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து நான் உனக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் காம்பவுண்ட் சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். உனக்கு வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் வரும்போது உனக்கு ஈஸியாக புரியும். அப்போ அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்து இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இன் பிட்வீன் 2 மெயின் கிளாஸஸ். 2 மெயின் கிளாஸஸ்களுக்கு நடுவுல வந்து இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆக்சுவலாவே காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னாலே மெஜாரிட்டி ஆஃப் மெயின் கிளாஸஸ் ஆர் கால்டு காம்பவுண்ட் சென்டென்சஸ். அப்போ அந்த காம்பவுண்ட் சென்டென்சஸ்ல இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்றோம். 2 மெயின் கிளாஸ்களுக்கு நடுவுல 2 மெயின் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். இப்போ அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்னது அப்படிங்கறத இங்க பாரு கொடுத்துருக்காங்க. அண்ட், ஆர், ஃபார், அதர்வைஸ், சோ, பட், எட், still, as well as etc. அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ்கள் எல்லாமே வந்து என்னது அப்படின்னு சொன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் லிங்க் 2 groups of words that independently make sense. இதுதான் முக்கியம். that independently make sense. independently make sentence, அதாவது இது சென்ஸ். ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வாக்கியம் வந்து இண்டிபெண்டா மீனிங் கொடுக்கக்கூடியது மெயின் கிளாஸ் இல்லையா? அப்ப அதான் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்காங்க? 2 groups of words that independently make sense. அப்ப இந்த மெயின் கிளாஸ், 2 மெயின் கிளாஸ நம்ம ஜாயின் பண்றதுக்கு இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். இது ஒரு லிஸ்டே உனக்கு போன வீடியோல நான் கொடுத்திருக்கிறேன். அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் என்னென்னது, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் என்னென்னது அப்படிங்கறதெல்லாம் ஒரு லிஸ்டே நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீ படிச்சிருக்கிற, அதை திரும்ப ஒரு தடவை நீ என்ன பண்ணுன்னா ரிமைண்ட் பண்ணு. இப்போ அது இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இங்க பாரு, ஐ rang up பட் he didn't speak to me. அப்ப இந்த இடத்துல பட் அப்படிங்கக்கூடிய இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து பாரு, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். அடுத்து பாரு, finish your work or you will not be sent to home. இந்த ஆர் அப்படிங்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இங்க பாரு, மேல பாரு, பட் அப்படிங்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதுல நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பட் அப்படிங்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா
ரெண்டு சென்டென்ஸ் வந்திருக்கும். அந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்கும்னா கான்ட்ரோவர்ஷியா இருக்கும், அதாவது முரண்பாடா இருக்கும். இப்போ he is rich but he is not happy. அவன் ரிச் ஆனா ஹாப்பியா இல்ல. he is rich but he is not happy. அப்ப he is rich அப்படிங்கக்கூடிய சென்டென்ஸும் he is not happyங்கக்கூடிய சென்டென்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்குதுன்னா கான்ட்ரோவர்ஷியா இருக்குது, முரண்பாடா இருக்குது. அப்ப அந்த இடத்துல பட் அப்படிங்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஐ ரேங்க் அப் இந்த சென்டென்ஸும் he didn't speak to me இந்த சென்டென்ஸும் உன்னோட ஒண்ணு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா முரண்பாடா இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா பட். அதே மாதிரி இங்க பாரு, finish your work or you will not be sent home அப்படின்னு இருக்கு. அப்போ இது இந்த ஆர் அப்படிங்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எங்க யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா ரெண்டு சென்டென்ஸ் வந்திருக்குது. ஆனா அந்த ரெண்டு சென்டென்ஸுமே கண்டிஷனலா பேசிக்கா வச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல ஆர் அப்படிங்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இங்க பாரு, finish your work உன்னுடைய ஒர்க்கை வந்து finish பண்ணு ஆர், அல்லது you will not be sent home நீ வீட்டுக்கு வந்து என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன், நீ வீட்டுக்கு போக முடியாது. அப்ப கண்டிஷன் என்னது, அந்த ஒர்க்கை முடிச்சா தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய கண்டிஷன். அந்த ஒர்க்கை முடிக்கலன்னா வீட்டுக்கு போக முடியாதுங்கக்கூடிய கண்டிஷன். அப்ப அந்த கண்டிஷனை பேசிக்கா வச்சு வரக்கூடிய சென்டென்ஸ்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். இங்க பாரு, the child was ill so he was admitted in the hospital. இந்த so அப்படிங்கக்கூடிய இந்த கன்ஜங்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ரீசனை மென்ஷன் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ரெண்டு மெயின் கிளாஸுக்கு நடுவுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த சோ அப்படிங்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அந்த சைல்டு வாஸ் இல் ஆகையினால he was admitted in the hospital அந்த ரீசனை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி is rich for his hard working. இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வகையில உனக்கு மைண்ட்ல இருக்கக்கூடியது ரெண்டு மெயின் கிளாஸஸ் ஜாயின் பண்றதுக்கு, அதாவது இண்டிபெண்டன்ட்லி மேக் சென்ஸ், இண்டிபெண்டா ஒரு மேக் பண்ணக்கூடிய, அதாவது சென்ஸை மேக் பண்ணக்கூடிய ரெண்டு மெயின் கிளாஸுகளை ஜாயின் பண்றதுக்கு இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். அடுத்து பாரு, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடியது these conjunctions help us to introduce subordinate classes. ஒரு subordinate classes வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நமக்கு யூஸ் ஆகுது. இந்த கன்ஜங்ஷன்ஸ் வரக்கூடியது சபார்டினேட் கிளாஸ். அப்போ ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா யூஸ் ஆகுது. அதனாலேயே இதுக்கு பேரு வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கக்கூடியது ரெண்டு மெயின் கிளாஸுக்கு நடுவுல யூஸ் பண்றோம். இப்போ இங்க பாரு, they are also used to join subordinate or dependent classes to main classes. அதாவது ஒரு மெயின் கிளாஸையும் சபார்டினேட் கிளாஸையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். இப்போ அந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னது அப்படிங்கறது ஆல்ரெடி நான் உனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று லிஸ்ட் கொடுத்துருக்கிறான் பாரு. when, as soon as, though, although, since, as, because, as long as much as, until, till, after, before, if, unless, in case, whereas, while, therefore, so that, however, as if, இந்த மாதிரியான கன்ஜங்ஷன்ஸ் இது எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அப்போ நீ இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பொறுத்த வகையில நீ என்ன அப்படின்னு சொன்னா சபார்டினேட் கிளாஸ்ல இதை யூஸ் பண்ற. இப்ப இந்த கன்ஜங்ஷன்ஸை வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா சபார்டினேட்
கிளாஸை நீ என்ன செய்யற, ஐடென்டிஃபை பண்ற. மொத்தத்தில் கிளாஸ் அப்படின்னு சொன்னாலே சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ் சொல்லி இருக்குது. மெயின் கிளாஸ் அப்படின்னு சொன்னா இண்டிபெண்டா மீனிங் கொடுக்கக்கூடிய கிளாஸ். அது சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கக்கூடியது டிபெண்ட் பண்ணி இருக்கும், மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது வந்து என்னது அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ். அப்ப இந்த கிளாஸஸ்ல வந்து சபார்டினேட் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் உனக்கு யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் மெயின் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்தாலே அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன வந்திருக்குது அப்படின்னா மெயின் கிளாஸ் வந்திருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்க பாரு, அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப இங்க பாரு, அன்லெஸ் அப்படிங்கக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்திருக்கு. இந்த அன்லெஸ் அப்படிங்கக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்திருக்கு. இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா சபார்டினேட் கிளாஸ். ஆனா அதே நேரத்தில் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ் அப்படிங்கக்கூடியது மெயின் கிளாஸ். அப்ப இந்த ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த அன்லெஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நீ என்ன செய்யறன்னா யூஸ் பண்ற. அப்ப இந்த அன்லெஸ் அப்படிங்கக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நீ எங்க யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா கண்டிஷன். நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, இந்த ஆர் அப்படிங்கக்கூடிய இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் வந்து ஒரு கண்டிஷனல வந்து, அதாவது கண்டிஷனை வந்து பேசிக்கா வச்சு வரக்கூடிய ரெண்டு மெயின் கிளாஸஸ்க்கு நடுவில் ஆர் அப்படிங்கக்கூடிய கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா அதே நேரத்தில் இங்க கண்டிஷனை பேசிக்கா வச்சு வரக்கூடிய ஒரு சபார்டினேட் கிளாஸ்ல, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வந்து இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணவில்லை என்றால், உனக்கு கண்டிஷன் அப்படின்னு சொன்னாலே ரெண்டே ரெண்டு தான் பாரு. என்னதுன்னா இஃப் அன்லெஸ். இஃப்னா செய்தால், அன்லெஸ்னா இஃப் நாட், செய்யவில்லை என்றால். அப்ப இந்த இடத்துல வந்து அன்லெஸ் அப்படிங்கனாலே இஃப் நாட்னு அர்த்தம், உள்ள ஒரு நெகட்டிவ் மீனிங் இருக்குது. அப்ப அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணவில்லை என்றால். இதை இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினால் அப்படின்னு மீனிங். அப்போ அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணவில்லை என்றால் யூ கேனாட் செக்யூர் குட் மார்க்ஸ், நீ குட் மார்க்ஸ் வந்து உன்னால ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல தான் இந்த அன்லெஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாருங்க, வெயிட் டில் ஐ ரிட்டர்ன். அடுத்து இஸ் ஆனஸ்ட் தோ இஸ் புவர். இப்ப மேல வந்து பட் அப்படிங்கக்கூடிய இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரெண்டு சென்டென்ஸும் ஒன்னோட ஒன்று கான்ட்ரோவர்ஷியா இருக்கும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில ரெண்டு மெயின் கிளாஸுக்கு நடுவில் பட் அப்படிங்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப இந்த இடத்துல பாரு, he is honest, he is poor. இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஒன்னோட ஒன்று கான்ட்ரோவர்ஷியா இருக்கு. ஹானஸ்டா இருக்கிறான், ஆனா அதே நேரத்தில் புவர். அப்ப இந்த கான்ட்ரோவர்ஷியா இருக்கக்கூடிய இந்த மீனிங்லையும் நம்ம சபார்டினேட் கிளாஸ் இதுல யூஸ் பண்றோம். என்னதுன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்றோம். தோ ஹி இஸ் புவர் ஹி இஸ் ஆனஸ்ட். அதே மாதிரி தான் அர்த்தம். as John is very weak he is not able to walk fast. இப்ப இந்த அஸ் அப்படிங்கக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி இருக்கிறோம். as John is very weak அப்படிங்கக்கூடியது சபார்டினேட் கிளாஸ். இந்த இடத்துல நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். he is not able to walk fast. அதே மாதிரி தான் I will return home after sunset. அடுத்து my uncle entered my house while I was doing my homework. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா யூஸ் பண்றோம். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே கன்ஜங்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அதை இனி கொஞ்சம் டெப்தா பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை பண்றோம் இல்லையா. இப்போ டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்துருக்குறோம்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸும் பார்த்துருக்குறோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்னதுன்னு ஒரு லிஸ்ட்டு, அந்த அதை வச்சு வரக்கூடிய சென்டென்சஸ் பார்த்துருக்குறோம். அடுத்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸுடைய லிஸ்ட் பார்த்தோம். அதை வச்சு பேசிக்காக வச்சு வரக்கூடிய நம்ம அந்த சென்டென்ஸுகளையும் நம்ம என்ன செய்யறோம்னா பார்த்துருக்குறோம். நம்ம அடுத்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்.
அந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கக்கூடியது நீ ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடியது தான், ஆனால் அதுக்கு பேர் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய்.